சார், நம்ம ஏற்கனவே ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியிருந்தீங்க. அதாவது, அ இந்தியர்கள் ஏன் கண்டுபிடிப்புகளில் அதிக கவனம் செலுத்தவில்லை, கண்டுபிடிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ஃபாரின்ல இருக்கிறவங்க, மேலை நாட்டில் இருப்பவர்கள் அதற்காக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இறைவன் அதற்காக அவங்கள படைச்சிருக்கான். இந்தியாவில் இருப்பவர்கள் படைக்கப்பட்டவர்கள் முழுமையான ஆன்மீகத்தை, மெய்ஞானத்தை உணர்ந்து அதன் வழியே இறையை அடைவதற்காக அருளாசி வழங்கப்பட்டவர்கள் இந்தியாவில் இருப்பவர்கள். அப்போது அவரவர்களுக்கான வேலையை அவரவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது தொடர்பாக கேள்வி கேட்ட ஒரு நேயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ராமாயணம், மகாபாரதம், உருட்டு கதைகள்லாம் இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறதுனால தான் அதிகமாக அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகள் இந்தியர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இது தப்பு, நாமளும் சயின்டிஃபிக்காக நிறையா படித்து நாமளும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருக்குது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன டாக்டர்? அதாவது, கேள்வி கேட்டுள்ள சகோதரர் இன்னும் தெளிவை அடைய வேண்டியவர் என்பதை இந்த கேள்வி காட்டுகிறது. அவருக்கு இன்னும் தெளிவு தேவை என்பதை இந்த கேள்வி காட்டுகிறது. ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் உருட்டு கதையெல்லாம் கிடையாது, உண்மையிலே நடந்த விஷயம்தான். ராமாயணம், மகாபாரதம் என்பது கண்டிப்பாக உருட்டு கதை கிடையாது, உண்மையிலே நடந்த விஷயம். அந்த நடந்த விஷயங்கள்ல இருந்து மனித வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் என்னன்றதை இறைவன் அதன் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்னலாம் விஷயமெல்லாம் தேவையோ அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு இறைவன் கொடுக்குறார். ஏன்னா இறைவன் கொடுக்க வேண்டியது இறைவனுடைய கடமை அது. அப்போது நீங்கள் மனிதனாக இந்த பூமியில் பிறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் தேவை, என்ன கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் வேணுமோ அதையெல்லாம் கொடுக்க வேண்டிய பணி அவருக்கு, அதை அவர் பிரித்து கொடுக்குறார். அப்போ பிரித்து கொடுக்கும்போது மெட்டீரியலிஸ்டிக் இந்த இவ்வுலக வாழ்க்கை, அந்த இவ்வுலக வாழ்க்கைக்காக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வேணுமோ, கார் வேணும், கரண்ட் வேணும், வண்டி வேணும், மற்ற என்னென்ன லக்ஸரிஸ் எல்லாம் நீங்கள் வேணுமோ அந்த லக்ஸரிஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக மேலை நாட்டு மக்களை அவங்களை தயார் பண்ணி அவங்க மூலமாக அதை கொடுக்குறாரு. அது மட்டுமே இருந்தால் போதாது. அப்போ லக்ஸரிஸ் மட்டும் இருந்துட்டால் போதும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஏன் கீழே நாட்டுக்கு வராங்க? ஆன்மீக போதனைகளுக்கும், ஆன்மீக சிந்தனைகளுக்கும், ஆன்மீக தேடல்களுக்கும் இன்றைக்கி நம்மளை விட அவங்க ரொம்ப ஆர்வமாக வந்துட்டுருக்காங்க. ஏன் வராங்க? எல்லாமே ஃபுல்ஃபில்டு, ஃபைனான்சியலாக மற்ற எல்லாமே, எல்லா கம்ஃபர்ட்ஸும் இருக்குது. ஆனால் மனசு நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, தூக்கம் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இதுதான் இன்றைக்கி நன்கு வளர்ந்த மேலை நாடுகளில் இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு. நன்கு வளர்ந்த மேலை நாடுகளில் அவனுக்கு பணம் தேவைன்றது இல்லை கிடையாது, மற்ற பொருள் தேவைன்னு கிடையாது. ஆனால் ஏதாவது சொல்கிறான், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு மனசில் நிம்மதி இல்லை, எனக்கு மனசில் அமைதி இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போது இந்த தேவைகள் எல்லா சாதாரண மனிதர்களுக்கும் தேவை இருக்கா? இந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு கீழே நாட்டுக்கு வராரு, ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு வராரு. ஸோ இவங்களை நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை கண்டுபிடிச்சி உங்களுக்கு மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மேலை நாடுகளுக்கு ஒரு கண்டுபிடிப்பதற்கான சில விஷயங்களை கொடுத்து அவங்கள கண்டுபிடிக்க வைக்கிறாரு. கீழே நாடுகளுக்கு, ஓரியண்டல் கண்ட்ரிஸ், ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு சில விஷயங்களை கொடுத்து இந்த விஷயங்களை நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி கீழே நாடுகளில் அந்த ஓரியண்டல் கண்ட்ரிஸ் சொல்லுகின்ற இந்த நாடுகளிலிருந்து போகின்ற விஷயங்கள் தான் ஒரு மனிதனுக்கு தேவையான முழுமையான விஷயங்களை கொடுக்குது. அந்த வாழ்க்கையின் தேடுதல்களை பூர்த்தி செய்து அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது கீழே நாட்டு சமாச்சாரங்கள் தான், இந்த ஆன்மீகம் தான். அதனால தான் அந்த ஆன்மீகத்தை இங்கே கொண்டு வந்தார். எல்லா கண்டத்தை விட ஆசியாவுக்கு கொடுத்தார், ஆசியாவிலையும் ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவுக்கு கொடுத்தார், இந்தியாவிலையும் ஸ்பெசிஃபிக்காக சவுத் இந்தியாவுக்கு கொடுத்தார், சவுத் இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டுக்கு கொடுத்தார். ஸோ இந்த ஆன்மீகம் எனக்கு தேவையில்லை, ஆன்மீகம் எனக்கு வேண்டாம், ஆன்மீகத்தை பற்றி எனக்கு அக்கறையே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது, லைஃப் டைம் சொல்லவே முடியாது. நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இளமை பருவத்தில் இருக்கும் பொழுது வேணால் நெக்லிஜெண்ட்டாக இருக்கலாம், இதெல்லாம் போய் என்ன தேவையில்லை, அப்படி இப்படி அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஒரு பக்குவத்துக்கு வரும்பொழுது, எபோவ் 50ஸ்க்கு மேலே வரும்பொழுது ஆன்மீகத்தின் தேவையை, ஆன்மீகத்தின் அவசியத்தை, ஆன்மீகத்தின் இன்றியமையாத தன்மையை உணர்வீர்கள், கண்டிப்பாக உணர்வீர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு புரியலைன்னாலும் பின்னால் உணர்வீங்க. அப்போ நிற்பீங்க, என்னன்னு தெரியுது. அந்த வயதான காலத்தில் எல்லாரும் உங்களை வெறுத்து ஒதுக்குகின்ற நேரத்தில், நீங்கள் வாழ்க்கையெல்லாம் அனுபவித்து சலித்த காலத்தில்
என்ன வழி செய்கிறது, என்ன பண்ணுறது புரியலையே துக்கப்பட்டு நிற்கின்ற காலத்தில், சோகமாக வழி தெரியாமல் நிற்கின்ற காலத்தில், அன்றைக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுப்பது ஆன்மீகம்தான். ஆன்மீகம் அதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை முழுமையாக்குவதற்காக ஆன்மீகம். உங்களுடைய வாழ்க்கையின் தேடுதலை தேடி அறிந்து உணர்ந்த பிறகு அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து முடிப்பது தான் ஆன்மீகம். ஸோ இந்த ஆன்மீகத்தை நம்ம ஆசியா, இந்தியா, சவுத் இந்தியா, தமிழ்நாடு இதை கொடுக்குதுன்னு நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம். இது நீங்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம். ராமாயண மகாபாரதம் விட்டு கதை கிடையாது. அது நம்ம கதையாக பார்க்க வேண்டாம். மனிதனுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை நமக்கு என்ன சொல்கிறாங்க, என்ன விஷயத்த சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். இந்த புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு கதை. இப்போ நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது அம்மா கதை சொல்லி உங்களுக்கு சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க. உங்களுக்கு குழந்தையாக இருக்கும்போது கதைகள் சொல்லி உங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு நிறைய கைட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம உடம்பால் வளர்ந்துட்ட பிறகு, உடம்பால் வளர்ந்த குழந்தைகளாக இருக்கும், பெரியவங்களாக இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும் தெரியாத நம்ம நிற்கும் பொழுது, சில வாழ்க்கையின் சில காலகட்டங்களில் வழி தெரியாமல் திசை தெரியாமல் நிற்கும் பொழுது உங்களுக்கு ஆன்மீகம் தான் வழிகாட்டும். அந்த ஆன்மீகத்தை வழிகாட்டுவதற்காகத்தான் இந்தியாவில் நிறைய குருமார்கள், நிறைய மகான்கள், நிறைய ரிஷிகள், நிறைய சித்தர்கள், நிறைய முனிவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த சொல்லிக்கிற விஷயம் ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு புரியாது. அந்த பக்குவம் வரும் பொழுது, அந்த உரிய நேரத்தில் பக்குவம் வரும்போது தான் புரியும். ஸோ தயவு செய்து ஆன்மீகத்தில் இந்தியா வட நாட்டவர்களை விட, மற்ற மேலை நாட்டவர்களை விட, மற்ற கண்டுபிடிப்பாளர்கள் நீங்கள் யாரெல்லாம் உயர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களை விட நாம தான் அதிகமாக கண்டுபிடிச்சி சொல்லி இருக்கோம் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சு அதை நீங்கள் பெருமைப்படலாம். இது பெருமைப்படுறது ஒரு ஈகோ, அது தப்பு. அது அப்படி சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். நாம் அந்த கடனுடைய வழியை காட்டுவதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் மக்களுக்கு மற்ற வகைகளெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்களோட வாழ்க்கையினுடைய நோக்கத்தை புரிந்து அவங்க சந்தோஷமாக இருப்பதற்கு நாம் இந்தியாவுக்கு நிறைய வழிகாட்டுகிறோம். அந்த வகையில் இந்தியர்களாக இருப்பதில் நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம், குறைப்பட்டுக்க வேண்டாம். டாக்டர் இளம்பா ஐஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.